ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவக்கரனர்களை போற்றி. கன்னிராசி நேர்களுக்கு வணக்கம். கன்னிராசி புதன் பகவானின் மூல திருவோண ஆட்சி உச்ச வீடு. அறிவு சார்ந்த ராசி, அறிவுக்கு அப்பாற்பட்டு யோசிக்கிற ராசி. கன்னிராசியில் பிறந்துட்டாலே சகல தகுதிகளும் வந்துடும். மனிதனாக வாழ்வதற்கு தகுதியும் படித்த ராசி கன்னிராசி. புத்தி உள்ள பிள்ளை கெட்டு போவதில்லை இப்படி சொல்கிற மாதிரி கன்னிராசியில் பிறந்தவங்க புத்தியை மட்டும் கொஞ்சம் செலவு பண்ணுறீங்கன்னா பெரிய லெவலுக்கு ரீச் ஆகலாம். புத்தியை கொஞ்சம் ஷார்ப்பாக்கணும். கத்தியை தீட்டாதே புத்தியை தீட்டுன்னு சொன்ன மாதிரி புத்தியை நல்லா தீட்டினீங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் வரும். அந்த முன்னேற்றம் எங்கே இருக்குன்னு அடையாளம் காட்டப்படும். அந்த அடையாளம் காட்டுறதுக்கு சில வேலைகளை நீங்கள் செய்யணும். சரியா? அதை தான் இந்த வீடியோ பதிவில் சொல்கிறேன் நான். இது கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு வாழ்நாள் முழுக்க இந்த வீடியோ வச்சுக்கலாம். இதுபடி செஞ்சாலே உங்களுக்கு எல்லாம் சரியாக போயிடும். கன்னிராசியில் பிறந்த ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, ஒரு 15 வயசுலேருந்து ஒரு 85 வயசு வரைக்கும், சரியா, ஒரு 70 ஆண்டு வாழ்க்கையில் ஒரு மனிதன் எப்படிலாம் இருக்கணும், என்னென்ன செஞ்சால் வாழ்க்கையில் முன்னேற முடியும்னு இந்த வீடியோ பதிவில் சொல்கிறேன். பொறுமையாக கேளுங்க. இந்த வீடியோவை நீங்கள் படிக்கலாம். உங்கள் நண்பர்கள் யாராச்சும் கன்னிராசிலேருந்து அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் எல்லா வீடியோவும் பாருங்கள். பலதரப்பட்ட தகவல்களை சொல்கிறேன் நான். ராசி பலன்கள், கிரக பயிற்சிகள், தசாபுத்தி பலன்கள், லக்கண ரீதியாக, நட்சத்திர ரீதியாக, பரிகார வழிபாடுகள், இப்படி நிறைய சொல்கிற நேயர்களே. போதி ஜோதிட சேனலை பார்த்தாலே உங்களுக்கு மிக க்ளோஸாக நிறைய வீடியோ நான் கன்னிராசி போடுவேன். கண்டகச்சனிக்கு வர்றீங்க, கண்டகச்சனி சனிபகவானுடைய நேரடி பார்வைக்கு வர்றீங்க. அடுத்த அஷ்டமச்சனிக்கு வர போகிறீங்க. அடுத்த 5 ஆண்டுகள் சனிபகவான் ஆதிக்கத்தில் இருக்கிறதுனால கன்னிராசிக்கு கூடுதல் கவனம் போட்டு நிறைய வீடியோ போடுறேன். இதை நீங்கள் தொடர்ந்து கேட்டாலே உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. இப்போ இந்த வீடியோ பதிவில் கன்னிராசியில் பிறந்துட்டீங்க. நீங்கள் பிறந்திலிருந்து இறுதி வரைக்கும் சில அமைப்பில் இருப்பீங்க. அதைத்தான் ஜோதிடத்தில் பிரித்து வச்சிருக்கிறாங்க. ராசி மண்டலத்தில் ராசிக்கு 2ஆம் இடம், 3ஆம் இடம், 4ஆம் இடம், 5ஆம் இடம், 6ஆம் இடம், 7ஆம் இடம், 8ஆம் இடம், 9ஆம் இடம், 10ஆம் இடம், 11ஆம் இடம், 12ஆம் இடம்னு வச்சிருக்கிறாங்க. ராசிங்கிறது உங்கள் மனம், உடல். 2ஆம் இடங்கிறது தன குடும்ப வாக்குஸ்தானம். 3ஆம் இடம் தைரிய வீரியம். 4ஆம் இடம் சுகம். 5ஆம் இடம் புத்திரஸ்தானம், அதிர்ஷ்டஸ்தானம். 6ஆம் இடம் ரணருண சாகம், உத்தியோகஸ்தானம். 7ஆம் இடம் கணவன் மனை உறவு, கூட்டுத்தொழில், கலஸ்திரம். 8ஆம் இடம் ஆயுஸ்தானம், தேக ஆரோக்கியம். 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம், வெற்றி, அரசியல், அரசாங்க லாபம். 10ஆம் இடம் கர்மம், காரியம், கோயில் குளத்துக்கு போகிறது, பூஜை புனஸ்காரம் பண்ணுறது. 11ஆம் இடம் லாபஸ்தானம், மூத்த சகோதர ஸ்தானம். 12ஆம் இடம் வாயின சயன போக, கட்டில் உறவு, சந்தோஷம். இப்படி ராசிக்கு 12 விதங்களும் 12 விதமாக பிரிக்கப்பட்டிருக்கு. அதுபோக லக்கணம் இருக்கும் உங்களுக்கு. சரியா? கன்னி ராசியில் நீங்கள் ஒவ்வொரு லக்கணத்தில் பிறந்திருப்பீங்க. அந்த லக்கணத்துக்கும் இதில் நான் சேர்த்து பலன் சொல்கிறேன். சரியா? அதனால் பொறுமையாக கேளுங்க. கன்னி ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் சரி, உத்திரம், அஸ்தம், சித்திரை, எந்த நட்சத்திரத்தில் பிறந்தாலும் சரி, இதன்படி செஞ்சிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே மாறும். வேறு லெவலுக்கு ரீச் ஆவீங்க. நீங்கள் இதற்காக தான் பிறந்திருக்கிறீங்க, அதை தெரிஞ்சுக்கோங்க. சரியா? நீங்கள் எதற்காக படைக்கப்பட்டீர்கள், இந்த பிரபஞ்சத்தில், இந்த பூமியில் எதற்காக படைக்கப்பட்டீர்கள், அந்த படைக்கப்பட்டதில் சில காரியங்களை செஞ்சிட்டிங்கன்னா நீங்கள் நல்வழிப்படுவீங்கள். அது எந்தெந்த காரியத்தை செய்யணும், எப்பப்போ செய்யணும், அதை பற்றி தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். உங்களுக்கு என்ன தசாபுத்தி நடந்தாலும் சரி, நீங்கள் எந்த லக்கணத்தில் பிறந்தாலும் சரி, இதை மட்டும் செய்யுங்க. சரியா? நேரில் நல்வழிப்படுவீங்க. அடுத்த லெவலுக்கு ரீச் ஆவீங்க. இப்போ இருக்கிற நிலையை காட்டிலும் வேறு லெவலுக்கு போவீங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு குறிப்பிட்ட இடத்துல வீக் பாயிண்ட் இருக்கும். சிலருக்கு சில விஷயத்தில் மெரிட் இருக்கும், சில விஷயத்தில் டிமெரிட் இருக்கும். நமக்கு தெரியும். சில விஷயம் நமக்கு சாதகமாக இருப்போம். சிலர் ட்ராவல் பண்ணால் ஈஸியாக இருக்கும், ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, டயர்ட்னஸே ஆக மாட்டாங்க. சில பேர் என்னென்னா ட்ராவல்னால் எரிஞ்சு விடுவாங்க. ஒரு 10 நிமிஷம் கூட காரில் இருக்க முடியாது, பஸ்ஸில் போக முடியாது. சில பேர் ஊர் சுற்றிக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு பார்த்தோம்னா சந்திரன் 10ஆம் இடத்துல இருப்பார், லக்கணத்துக்கு 10ஆம் இடத்துல இருப்பார். நீங்கள் தனுசு லக்கணத்தில் பிறந்திருப்பீங்க, சந்திரன் கண்ணியில் இருந்திருப்பார். வளர்பிறை சந்திரன் இருந்தார் வச்சுக்கோங்களேன், ஊர் சுற்றிக்கிட்டே இருப்பாங்க. இது உண்மை. இப்போ கன்னிராசியில் தனுசு லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு உங்கள் ராசியில் சந்திரனுக்குள்ளே 90 டிகிரிக்குள்ளே இருந்தாருன்னா, 90 டிகிரி தாண்டி இருந்தாருன்னா நீங்கள் ஊர் சுற்றிட்டே இருப்பீங்க. இல்லைன்னா வண்டி காரை எடுத்துகிட்டு எங்கேனாச்சும் போயிட்டு வந்துட்டு இருப்பீங்க, சந்தோஷமாக இருப்பீங்க. அந்த பிரயாணம் உங்களுக்கு ஒரு கஷ்டத்தை கொடுக்காது, அலைச்சல் ஒரு இரிட்டேஷனை கொடுக்காது. சந்தோஷமாக நீங்கள் அலைஞ்சு திரிஞ்சு இருப்பீங்க. இப்படிப்பட்டவங்களாம் அந்த ரெப்ரசன்டேட்டிவ் வேலை பார்ப்பாங்க. சரியா? ஓகே நேயர்களே, இப்படி நிறையா சொல்லலாம். நான் சொல்ல ஆரம்பித்தேன்னா ஸ்கிப் ஆகி வேறு எதுக்கு போயிடுவேன். அதுதான் என்னுடைய மிஸ்டேக், நெகட்டிவ், என்னுடைய என்ன சொல்கிறது, வீக்னஸ். ஏன்னா ஜோதிடத்தை நிறைய அண்டை முன்னத்தில் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கிறதுனால ஒரு விஷயத்தை பேசும்போது இன்னொரு விஷயம் உள்ளே வந்துடும். ஸோ இப்படி நம்ம பாடம் பண்ணி எழுதி வச்சு பேசுறது கிடையாது, அப்படியே ஃப்ளோவில் பேசுகிறது தான். கன்னிராசிக்கு ஒரு இனிப்பான செய்தி. அடுத்த வருகின்ற காலத்தில் நான் நேரில் அப்பறேன். உங்கள் கேள்வி பதிலுக்கு பலன் சொல்ல போகிறேன். சரியா? வாரம் ஒரு வீடியோ போடுவேன்.
அதை நீங்கள் வந்து நேரிலே வருவேன், உங்கள் கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லுவேன். ஏன்னா டெக்ஸ்ட்டில் என்னால் போட முடியல. கண்டிப்பாக பங்குனி மாதத்துக்கு மேலே வருகிற 15ஆம் தேதிக்கு மேலே கண்டிப்பாக நான் ஒரு வீடியோ, வாரம் ஒரு வீடியோ கன்னி ராசிக்கு உங்கள் கேள்விக்கு எங்கள் பதில் கண்டிப்பாக அதில் வரும். அதுபோக மெம்பர்ஷிப் எனாபிள் பண்ணியிருக்கிறோம், நீங்கள் அதில் ஜாயின் பண்ணலாம். அதில் என்ன டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்கோ அதுபடி கண்டிப்பாக ஃபுல்ஃபில் பண்ணுவேன், வீடியோ போடுவேன், பார்த்துக்கலாம். ஓகே நேயர்களே, இப்போ கன்னி ராசியில் பிறந்துட்டீங்க, எப்படி சார் வேலை லெவலில் ரீச் ஆகுது அப்படின்னா, உங்கள் ராசி இல்லைன்னா லக்கணம் ஏதோ ஒன்று எடுத்துக்கோங்க. லக்கணம் தெரிஞ்சவங்க லக்கணம் வச்சுக்கலாம். ஏன்னா ராசிக்கு 2ஆம் இடமும் லக்கணத்துக்கு 2ஆம் இடமும் ஒரே மாதிரி தான் வரும். அதனால் நம்ம வந்து அதை வந்து பெருசாக பேச வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ வந்து நம்ம வந்து இப்போ கன்னி ராசியில் பிறந்துட்டீங்க, புதன் தான் உங்களுக்கு ராசிநாதன். புதன் நல்ல நிலைமையில் இருக்கணும், சரியா? புதன் வந்து கெட்டு போகாமல் இருந்தாருன்னா நீங்கள் மனதாலும் உடலாலும் நல்ல நிலைமையில் இருப்பீங்க. ஏன்னா அவர் தான் வழுக்கணும், சரியா நேர்களே? அப்படி புதன் வழுக்காதவர்கள் என்ன சார் செய்யணும் அப்படின்னா, புதன் கெட்டு போயிருப்பார். புதன் வந்து எங்கே இருப்பாருன்னா செவ்வாய் சம்மந்தப்பட்ட வீட்டில் இருப்பார். உங்கள் ராசி கட்டத்தில் புதன் வந்து மேசத்துலேயோ விருச்சிகத்துலேயோ இருந்தாருன்னா கொஞ்சம் கெட்டு போயிருக்காருன்னு அர்த்தம். அதுபோக வந்து அவர் வந்து கேது கூட சேர்ந்துருந்தாலும் சரி, அமாவாசை சந்திரன் கூட சேர்ந்துருந்தாலும் சரி கெட்டு போயிருக்காருன்னு அர்த்தம். அப்போ வந்து என்ன சார் செய்யலாம் அப்படின்னா, நீங்கள் என்ன பண்ணணும்னா, நான் சொல்கிற பரிகாரத்தை மட்டும் செய்யுங்க. அதாவது ராசி கெட்டு போனவங்க, ராசியில் பாவகிரகங்கள் இருக்குது, கண்ணியில் வந்து ராகு கேதுகள் இருக்கிறாங்க, சனி இருக்கிறாரு, அமாவாசை சந்திரன் இருக்கிறாரு, செவ்வாய் இருக்கிறாரு, இப்படி சில அமைப்பில் இருக்கிறவங்க வந்து இந்த காரியத்தை பார்த்து செஞ்சீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன ஆகும்னா, அந்த ராசி வந்து வலுப்படும். ராசி வலுப்பட்டுச்சுன்னா வந்து நீங்கள் வந்து நல்ல நிலைமைக்கு ஆயிடலாம். என்ன செய்யணும்னா, சூரிய உதயத்துக்கு முன்னாடி எந்திக்கணும், சரியா? சூரிய உதயத்துக்கு முன்னாடி எந்திக்கணும். அதுபோக வந்து அரிசி மாவு இருக்குது பார்த்தீங்களா, அரிசி மாவில் வந்து கோலம் போடணும். இதை வந்து ஆண்கள் செய்ய முடியாது, பெண்களை தான் செய்ய முடியும். அரிசி மாவத்தை வந்து வீட்டுக்கு முன்னாடி முற்றத்தில் கோலம் போடணும். ராசி கெட்டு போனவர்கள், ராசிநாதன் கெட்டு போனவர்கள், ராசி எப்படி கெட்டு போயிருக்குன்னு சொல்லியிருக்கிறேன், ராசிநாதன் எப்படி கெட்டு போயிருப்பாருன்னு சொல்லியிருக்கிறேன். ஸோ புதன் கெட்டு போனவர்கள், அதுபோக ராசி கன்னி ராசியில் பாவகிரகங்கள் ராகு சனி செவ்வாய் இந்த காம்பினேஷனில் கிரகங்கள் இருந்துச்சுன்னா இவங்க வந்து காலையில் அதிகாலையில் எந்திக்கணும். பெண்களாக இருந்தால் குளிச்சுட்டு வீட்டுக்கு முன்னாடி அரிசி மாவில் கோலம் போடணும். அதுபோக வந்து குலதெய்வத்தை டெய்லி வணங்கணும், சரியா? உங்கள் குலசாமி என்ன இருந்தாலும் டெய்லி வணங்கணும். குலதெய்வத்தை பற்றி ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன், அந்த லிங்கை வேணால் இதில் அட்டாச் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. சூரிய நமஸ்காரம் பண்ணணும். தினமும் சூரிய நமஸ்காரம் பண்ணினா உங்களுக்கு கோடி புண்ணியம் கிடைக்கும். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வேறு லெவலுக்கு ரீச் ஆகலாம். மனதாலும் உடலாலும் நீங்கள் வந்து அடுத்த லெவலுக்கு தயாராவீங்க. அடுத்து வந்து நல்லெண்ணெய் தீபம் போடணும். நல்லெண்ணெய் தீபமிட்டு பூஜை அறையில் பூஜை பண்ணணும். நல்லெண்ணெய் தீபத்தை மறந்துடாதீங்க, சரியா? நல்லெண்ணெய் தீபத்தை பூஜை அறையில் குத்து விளக்குக்கோ இல்லை அகல் விளக்குக்கோ ஊற்றி பூஜை பண்ணினீங்கன்னா உங்கள் ராசி வலுப்படும், ராசிநாதன் வலுப்படுவான். அடுத்து தனஸ்தானம், தனம் குடும்பம் வாக்கு, இது ரொம்ப முக்கியங்க. ஒரு மனிதனுக்கு வந்து பணம் இருக்கணும். பணம் தான் 10 செய்யும். அது நல்ல மனிதன் கிடச்சிட்டா 11 செய்யும். ஸோ பணம் வந்து மனிதனை எந்த லெவலுக்கு வேணால் ரீச் ஆக வைக்கும். அந்த பணம் வந்து உங்களுக்கு 2ஆம் இடம், சுக்கிரன் தான் பணத்தை குறிக்கிறார் உங்களுக்கு, சரியா? சுக்கிரன் நல்ல நிலைமையில் இருக்கணும். சுக்கிரன் கெட்டு போனவங்களுக்கு வந்து பணம் அந்த அளவுக்கு ரீச் ஆகாது, சரியா? சுக்கிரன் எப்படி கெட்டு போயிருப்பாருன்னா, அவர் வந்து ராசிக்கோ லக்கணத்துக்கோ 3 8 இருக்கக்கூடாது, குறிப்பாக விருச்சிகத்தில் இருக்கக்கூடாது, உங்கள் ராசிக்கு வந்து மேசத்தில் இருக்கக்கூடாது. இருந்தாருன்னா சுக்கிரன் அந்த அளவுக்கு நல்ல பலன்களை கொடுக்க மாட்டார். அதுபோக சுக்கிரன் ராகு கேது சனி பகவான் அமாவாசை சந்திரன் செவ்வாய் கூட சேர்ந்திருந்தாலும் நல்ல பலன்களை கொடுக்க மாட்டார். இதெல்லாம் உங்கள் ராசி கட்டத்தில் பார்த்து தெரிஞ்சுக்கணும். சும்மா ராசி பலன் கேட்குறதுலாம் பெரிய விஷயம் கிடையாது. இந்த சில பேர் போன காதில் வச்சுட்டே கேட்டுட்டு போவாங்க, இந்த டிரான்சிஸ்டர் பாட்டு கேட்குற மாதிரி. அதை இப்படி கேட்டு போனால் வாழ்க்கையில் இப்படி கேட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதான். அடுத்த லெவலுக்கு ரீச் ஆக முடியாது. அடுத்த லெவலுக்கு ரீச் ஆகணும்னா ஜாதகத்தில் உள்ள கிரக அமைப்பை தெரிஞ்சு வச்சுக்கணும். கன்னிராசி என்ன நட்சத்திரம் என்ன லக்கணம், அந்த நான் சொல்கிற விதத்தில் உள்ள அமைப்பை தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்போ தான் சொல்கிற பரிகாரத்தை செஞ்சீங்கன்னா 10ல் ஒரு 4 செஞ்சீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும், சரியா? சத்தியமாக அது கிடைக்கும், செஞ்சால் தான் கிடைக்கும். சும்மா இருந்தோம்னா ஒன்றும் கிடைக்காது, சரியா நேரில்? அதனால தான் நான் வலியுறுத்தி சொல்வேன், முதல் ராசி கடத்தை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சில பேருக்கு லக்கணமே தெரியாது, லக்கணம் தெரியாது, பிறந்த தேதி அனுப்பிவிடுங்க, நான் வேணால் சொல்கிறேன், நிறைய நேரம் அனுப்புகிறாங்க, அவங்கள பார்த்து சொல்கிறேன். ஸோ அடுத்து வந்து தன குடும்ப வாக்குஸ்தானம், இதுக்கு வந்து சுக்கிரன் தான். சுக்கிரன் வந்து நல்ல நிலைமையில் இருக்கணும். சுக்கிரன் நல்ல நிலைமையில் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், வீட்டில் வந்து குடும்பத்தில் பிரச்சனை இருக்கும், பண பிரச்சனை இருக்கும், குடும்பத்தில் ஒரு கலகலப்பு இருக்காது, சலசலப்பு இருக்கும், கூச்சல் குழப்பம் இருக்கும், வாய் வார்த்தை முத்தி குடும்பத்தில் சண்டை வரும், சரியா? இப்படி குடும்பத்தில் சில அசௌகரிய கோளாறு இருக்கும். இவங்க என்ன சார் செய்யலாம்னா, கோயிலுக்கு போகிறீங்களா, குளத்தில் மீன்களுக்கு வந்து பொறி போடுங்க, சரியா? மீன்களுக்கு பொறி போடுங்க. எறும்பு புற்று இருக்குது பார்த்தீங்களா, வேப்ப மரம், அரச மரம், புங்க மரம், ஆலமரம், இந்த 4 மரத்தில் ஒரு புற்றில் நொய் அரிசி இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து சர்க்கரையில் கலந்து போட்டிங்கன்னா குடும்ப பிரச்சனை தீர்ந்து போயிடும். குடும்பத்தில் பணப்புழக்கம் இருக்கும், கையில் காசு இருக்கும். அதுதான் முக்கியம். இன்றைக்கி கையில் காசு இருக்கணும். நிறைய சம்பாதிப்பாங்க, ஒரு பெரிய கம்பெனியில் வேலை பார்ப்பான், கை நிறைய சம்பாதிப்பான். ஆனால் வாங்கிட்டு வீட்டுக்கு வரதுக்குள்ளே பாதி செலவாயிரும். 15ஆம் தேதிக்கு மேலே கடன் வாங்குற மாதிரி இருக்கும். குடும்ப செலவத்துக்காக கடன் வாங்குற மாதிரி இருக்கும். இந்த பிரச்சனைலாம் தீரணும்னா நீங்கள் வந்து நான் சொன்ன இதை பண்ணுங்கள். கோயிலில் உள்ள குளத்துக்கு பொரிய போடுங்க, மரத்துக்கு அடியில் உள்ள எறும்புகளுக்கு தீனி போடுங்க, நொய் அரிசி சர்க்கரை போடுங்க. அடுத்து வந்து 3ஆம் இடம் சகாயஸ்தானம், வெற்றி ஸ்தானம், தைரியஸ்தானம், இது ரொம்ப முக்கியங்க, சரியா? தைரிய வீரிய ஜெயஸ்தானம்.
இதுதான் வந்து முயற்சி உடையார் எல்லாம் உடையார், தெய்வத்தால் ஆகாதினும் முயற்சி தான் மெய்வருத்த கூலி தரும் சொல்கிறது இந்த இடம் தான். இந்த இடம் வந்து வீக்காக இருக்கிறவங்க என்ன செய்யலாம் அப்படின்னா, இந்த இடம் வந்து யாருன்னா உங்கள் ராசிக்கு வந்து செவ்வாய் வீக்காக இருந்தாருன்னா சில பிரச்சனைகள் இருக்கும். செவ்வாய் இத்தனைக்கு கன்னி ராசிக்கு ஆகாதவர் தான், ஆனால் அவர் சில நல்ல பலன்களை கொடுப்பாரு. சரியா, அவருடைய ஆதிபத்தியம் இருக்குல்ல, அதுக்கு நல்ல பலன்களை கொடுப்பாரு. செவ்வாய் வந்து சனி கூட சேரக்கூடாது, சனி பார்வையில் இருக்கக்கூடாது, ராகு கூட சேரக்கூடாது, அமாவாசை சந்திரன் கூட சேரக்கூடாது, கேது கூட சேரலாம். ஸோ இந்த அமைப்பில் செவ்வாய் இருந்தாருன்னா கெட்டு போயிட்டாருன்னு அர்த்தம். செவ்வாய் பொதுவாக வந்து கண்ணிலே இருக்கக்கூடாது, மிதுனத்திலே இருக்கக்கூடாது. சரியா, இந்த 2 வீட்டிலே இருக்கக்கூடாது, கும்பத்திலே இருக்கக்கூடாது. உங்கள் ராசி கடத்தில் இதெல்லாம் பார்க்கணும். சில ஜோசியர் வந்து இந்த பரிகார வழிபாடை சொல்லிட்டு போவாங்க, ஆனால் ஜோதிடத்தை சொல்ல மாட்டானுங்க, கிரகத்தை பற்றி சொல்ல மாட்டானுங்க, அந்த கிரக அமைப்பை பற்றி சொல்ல மாட்டானுங்க. சும்மா அப்படியே கன்னிராசினியர்கள் செருப்பு போடாமல் முருகன் கோயிலுக்கு போனீங்கன்னா கொடீஸ்வரன் ஆயிடுவீங்க அப்படிம்பாங்க. அதையும் பார்க்குறாங்க நம்ம மக்களே. நான் என்ன சொல்கிறேன்னா, கன்னிராசி மக்களே, அறிவான மக்களே, அறிவான யோசிக்க மக்களே, அறிவன் புதன் அனுக்கிரம் பட்ட மக்களே, எப்பொருள் யார் அறிவாய் கேட்பனா அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அதாவது பரிகார வழிபாடு சொன்னாலுமே அது வந்து ஜோதிட ரீதியாக சொல்லணும். ஜோதிடங்கிறது அறிவியல் கணிதம் தான். சரியா, இதெல்லாம் கலந்து தான் ஒன்று சொல்லணும். சாப்பாடுன்னா அனைத்தும் இருக்கணும். சாதம் இருக்கணும், சாம்பார் இருக்கணும், கூட்டு பொரியல் இருக்கணும். அதுதான் சாப்பாடு, நிறைவான சாப்பாடு. சில பேர் வந்து ஒரு பாயசத்தை ஊற்றியே பொழுதை கழித்திடுறாங்க. இனிப்பாக இருக்குல்ல, அதை அப்படியே கொடுத்தா போதும்னு. அது அல்ல ஜோதிடங்கிறது. ராசி பலன்கள் சொல்கிறது வந்து வேறு விதம். சரியா, அதை கொஞ்சம் நீங்கள் வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. சரியா நேயர்களே, உங்களுக்கு நல்லதுக்கு தான் சொல்கிறேன் நான். இப்போ சகாயாசனம் கெட்டு போயிருக்குது, 3ஆம் இடத்துல பாவகிரகங்கள் இருக்குது, செவ்வாயும் கெட்டு போயிட்டாருன்னா உங்களுக்கு வந்து எந்த காரியமும் வந்து முயற்சி கை கொடுக்காது. சொந்த பந்த உடன் பிறந்தவங்களோட ஆதரவு கிடைக்காது. அக்கம் பக்கத்தில் தகராறு இருக்கும், வாய்க்கா வரப்பு தகராறு இருக்கும், பிரச்சனை இருக்கும், அண்டை வீட்டுக்காரங்கிட்ட சண்டை போடுற மாதிரி இருக்கும். சில பேருக்கு வந்து இந்த விவசாய தோட்டத்துறவில் வந்து வாய்க்கா தகராறு இருக்கும். இப்படி சில பிரச்சனைகள் இருக்குதுன்னா என்ன பண்ணணும்னா, நீங்கள் புதன்கிழமை தோறும் ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை போடுங்க. சரியா, இதில் வந்து 2 இருக்குது. இதை கேட்பாங்க, என்னடா செவ்வாயை பற்றி பேசுகிறான், புதனை எதுக்கு இழுக்கிறான், ஆஞ்சநேயர் எதுக்கு இழுக்கிறான்னா, இதில் 2 இருக்குது. புதன் வந்து கொஞ்சம் வீரியத்துக்கு வருவார், கபடியாக இருப்பார், அடி கொடுத்தாலும் பிடி கொடுக்க மாட்டார், ராசிநாதன் வேற. ஆஞ்சநேயர் வந்து அங்காரபாவனோட அம்சம். சரியா, ஆஞ்சநேயரை கும்பிட்டீங்கன்னா செவ்வாயை கும்பிட்ற மாதிரி தான். ஒரே நேரத்தில் 2 கல், ஒரு கல்லில் 2 மாங்காய். ஆஞ்சநேயரை கும்பிட்டா சனிபாவனோட அனுக்கிரம் கிடைக்கும், அங்காரபாவனோட அனுக்கிரம் கிடைக்கும். அதனால புதன்கிழமை வந்து நீங்கள் உங்கள் ராசிநாதனுடைய கிழமை அன்றைக்கி ஆஞ்சநேயரை கும்பிட்டீங்கன்னா தைரிய வீரிய காரியம் சரியாக இருக்கும், தொட்ட காரியம் தொடங்கும், காரிய வெற்றி இருக்கும். அதாவது சொல்கிறாங்களே, ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் த ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் அப்படிங்கிறாங்களே, அது மாதிரி ஒரு மனிதனுக்கு ஃபஸ்ட்டாக இருக்கிற காரியங்கள்லாம் நல்லபடியாக முடிக்கணும்னா இந்த தைரிய ஸ்தானம், சகாயஸ்தானம் நல்லா இருக்கணும், அது டியூன் ஆகணும். சில பேருக்கு அது டியூன் ஆகாது, அதான் ஸ்டார்டிங் டபுள் அப்படிம்பாங்க. வீட்டை விட்டு கிளம்பணும், சில பேர் வண்டி எடுத்து ஸ்டார்ட் பண்ணுவான், வண்டி ஸ்டார்ட் ஆகாது, தொடக்கன்னு அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க, அந்த இதை கிக்கை ஸ்டார்ட் ஆகாது. அது மாதிரி ஸ்டார்டிங் டபுள் வர இடம் தான் அந்த 3ஆம் இடம். அந்த ஸ்டார்டிங் டபுள் போகணும்னா புதன்கிழமை ஆஞ்சநேயருக்கு நீங்கள் வழிபாடு பண்ணுங்கள், வெற்றிலை மாலை போடுங்க. சரியா, வெற்றிலை மாலை போட்டு வழிபட்டிங்கன்னா 3ஆம் இடம் வலுவாகும், சிறப்பாக இருக்கும். செவ்வாய் சம்பந்தப்பட்ட தோஷமெல்லாம் நீங்கிரும். அடுத்து சுகஸ்தானம், குரு பகவான். சுகம்ங்கிறது ரொம்ப முக்கியங்க. ஒரு மனிதனுக்கு சுகப்படணும், அனைத்துக்கும் ஆசைப்படும் ராஜகுமாரான்னு சொன்ன மாதிரி சுகப்படணும். ஹவ் யூ அப்படி தானே கேட்குறோம், பார்த்தோன்னே ஹவ் யூ எப்படி இருக்கிற, ஐ ஆம் ஃபைன், நல்லா இருக்கிறேன் அப்படின்னா சுகப்படுறேன்னு அர்த்தம். ஸோ நீங்கள் ஃபைனாக இருக்கணும்னா இந்த 4ஆம் இடம் வலுப்படணும். அதுபோக 4ஆம் இடம் வந்து சொத்து சுகம், தாய் வழி உறவுகள், பள்ளி படிப்பு, மேல் படிப்பு, இதெல்லாம் 4ஆம் இடம் சொல்லும். அதுபோக தேக ஆரோக்கியத்தையும் கொடுக்கும். ஏன்னா சுகஸ்தானம் அல்லவா. ஒரு மனுஷன் ஃபைனாக இருக்கிறான் அப்படின்னாலே அவன் வந்து ஆரோக்கியமாக இருக்கான்னு அர்த்தம். ஸோ ஆரோக்கியமாக இருந்தால் தான் நல்லா இருக்கேன்னு அர்த்தம். ஸோ ஆரோக்கியத்துக்கும் வந்து 4ஆம் இடம் தான் வரும். அதனால 4ஆம் இடம் வந்து எப்படி சார் அப்படின்னா, 4ஆம் இடம் வந்து நல்லா இருக்கணும்னா நீங்கள் வந்து சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு, சங்கடகர சதுர்த்தி வரும், பௌர்ணமி முடிஞ்சு ஒரு 4ஆவது திதி வரும். சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, விநாயகருக்கு வந்து தேங்காய் எண்ணெயில் வெள்ளை அருக்கு போட்டு தீபம் போடணும். தேங்காய் இருக்குல்ல, தேங்காவை 2ஆக உடைச்சி அதில் வந்து என்ன பண்ணணும்னா, தேங்காய் எண்ணெயை வந்து இதில் கூட போடலாம். சில பேர் தேங்காயிலையும் எண்ணெய் ஊற்றி தீபம் போடுவாங்க, சில பேர் அகல் வழக்கிலையும் போடலாம். வாட்டர் மேபி தேங்காய் எண்ணெய் தான் ஊற்றணும். தேங்காய் எண்ணெய் ரொம்ப முக்கியம். தேங்காய் அல்லது தேங்காய் எண்ணெயில் வந்து வெள்ளை எருக்கம் பால் இது இருக்குது பார்த்தீங்களா, வெள்ளை எருக்கம் பூ. விநாயகருக்கு பிடிச்சது வெள்ளை எருக்கம் பூ தான். அந்த பூவை 2 போட்டு தீபத்தை ஏற்றணும். சரியா, அது வந்து தேங்காய் எண்ணெயில் ஏற்றினீங்கன்னா சிறப்பை தரும். சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு இதெல்லாம் கோயிலில் தான் செய்யணும், வீட்டில் செய்யக்கூடாது. அடுத்து வந்து 5ஆம் இடம் அதிர்ஷ்டஸ்தானம். அதிர்ஷ்டம் ரொம்ப முக்கியம். கன்னிராசிக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குற யார், சனி பகவான் தான். அதிர்ஷ்டம், பூர்வ புண்ணியம், புத்திர பாக்கியம், இப்படி நிறைய சொல்லலாம். சரியா, மந்திரம். சில பேருக்கு சாமி கும்பிடு நினைப்பா, மந்திரம் சொல்ல தெரியாது, பேச தெரியாது, மனசுக்குள்ளே கும்பிடுவாங்க. பரவாயில்ல, தெய்வத்தை வந்து எப்படி வேணாலும் கும்பிடலாம், மந்திரம் சொல்லி தான் கும்பிடணும் இல்லை.
மனதுக்குள்ளேயும் கும்பிடலாம். ஓகே. அப்படி அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானம் சனி பகவான் கெட்டு போனவங்க, சனி பகவான் எப்படி சார் கெட்டு போயிருப்பாரு? சனி பகவான் விருச்சிகம், கடகம், சிம்மத்தில் இருப்பார். சூரியன் கூட சேர்ந்திருப்பார், இல்லைனா சூரிய பார்வையில் இருப்பார். அமாவாசை சந்திரன் கூட சேர்ந்திருப்பார், இல்லைனா செவ்வாய் கூட சேர்ந்திருப்பார், ராகு கூட சேர்ந்திருப்பார். இப்படி 5 பேர் கூட சனி பகவான் சேர்ந்து சம்மந்தப்பட்டிருந்தாருன்னா கெட்டு போயிட்டாருன்னு அர்த்தம். சனி பகவான் கெட்டு போயிட்டாருன்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா, பிள்ளைகள் நல்லபடியாக இருக்காது, பிறந்த பிள்ளைகளால் நிம்மதி இருக்காது, குலதெய்வத்தோட அனுகிரகம் கிடைக்காது. சரியா? ஜென்மத்தில் சில பிரச்சனைகள் இருக்கும். இப்படி சில எசகு பொசுக்கான காரியங்கள் நடக்கும். அதிர்ஷ்டம் கை கொடுக்காது. லாட்டரி சீட்டு வாங்குவா, பணம் விழாது, பரிசு விழாது. லாட்டரி சீட்டு வாங்கி கன்னிராசியில் வந்து லாட்டரி சீட்டு வாங்கினா பணம் விழணும்னா 3 கிரகங்கள் ஒத்துழைக்கணும். யார் யார்? சுக்கிரன், சனி பகவான் 2 பேரும் ஒத்துழைக்கணும். 2 கூடையவன், 5 கூடையவன், 9 கூடையவன், அடுத்து 11 கூடையவன் சந்திரன். ஸோ சுக்கிரன், சனி பகவான், சந்திரன் இவங்க 3 பேர் ஒத்துழைச்சாதான் கன்னிராசியில் லாட்டரி சீட்டு யோகமே கிடைக்கும். இதை ஜாதகத்தை பார்த்தா தான் சொல்ல முடியும். சரியா? என்னால் இந்த ஈக்குவேஷன் தான் சொல்ல முடியும். ரிசல்ட் வந்து உங்கள் ஜாதகத்தை பார்த்தா தான் சொல்ல முடியும். ரைட்டு. இப்போ இந்த 5ஆம் இடம் கெட்டு போனவங்களுக்கு வந்து இந்த விஷயத்தில் சில பிரச்சனைகள் இருக்கும். இவங்க என்ன பண்ணணும்னா, பௌர்ணமி அன்னைக்கு குலதெய்வத்தை வழிபடணும். சரியா? குலதெய்வத்துக்கு வந்து சக்கரை பொங்கல் வைக்கலாம். இது ஏற்கனவே பல வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். குலதெய்வம் தெரியாதவங்க வந்து வளர்பிறை வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நெய் தீபம் ஏற்றலாம். சரிதா? நெய் தீபத்தை ஏற்றி அதுக்கு நீங்கள் சக்கரை பொங்கல் ஏற்றலாம். சரியா? குடும்பத்திலே வந்து குத்து விளக்கில் நெய்யை ஊற்றி தீபத்தை போட்டு வீட்டிலே சக்கரை பொங்கலை வச்சு அதுக்கு படையில் வச்சு கும்பிட்டிங்கன்னா 5ஆம் இடம் அதிர்ஷ்டமாக மாறும். 5ஆம் இடம் டூன் ஆகும். 5ஆம் இடம் டூன் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு சகல விதமான அதிர்ஷ்டம் கொடுக்கும், சகல சௌபாக்கியம், சகல ஐஸ்வர்யம் கிடைக்கும். சரியா? நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அடுத்து 6ஆம் இடம். 6ஆம் இடம் தேவையில்லை. ருண ரோகஸ்தானம். கடன் நோய் எதிரி தான். கடன் நோய் எதிரி வந்து எல்லாத்துக்கும் தேவைப்படாது. சரியா? நம்ம அதெல்லாம் இல்லாமல் இருக்கணும் தான் ஆசைப்படுறோம். நோயில்ட்ட வாழ்வே குறைவற்ற செல்வம், எதிரி இல்லாத வாழ்க்கை இன்பமான வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு அலைகிறோம். இருந்த போதிலும் வந்து ஒருவருக்கு வந்து கடன் வாங்கிட்டு பணம் திருப்ப கொடுக்க முடியல, கடன் வாங்காமல் இருக்கணும்னா 6ஆம் இடம் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கணும். ஏன்னா 6ஆம் இடம் கடனையும் குறிக்கும். சரியா? அதனால் வந்து கடன் இல்லாமல் இருக்கணும், நோய் இல்லாமல் இருக்கணும், எதிரிகளோட சாவாசி இல்லாமல் இருக்கணும்னா 6ஆம் இடம் வந்து கொஞ்சம் அப்படி நல்ல நிலைமையில் இருந்தால் தான் அதுவும் சாத்தியப்படும். அதுபோல் உத்தியோகஸ்தர்களுக்கு வந்து 6ஆம் இடம் நல்லா இருக்கணும். உத்தியோகம், அரசு உத்தியோகமாக இருந்தாலும் சரி, தனியார் உத்தியோகமாக இருந்தாலும் சரி, உத்தியோகம் பண்ணுறவங்களுக்கு 6ஆம் இடம் நல்லா இருந்துச்சுன்னா கன்னிராசியில் நீங்கள் கொடி கட்டி பறக்கலாம். இதுக்கு என்ன சார் செய்யணும் அப்படின்னா, ஏன்னா சில பேருக்கு 6ஆம் இடம் விற்காச்சுன்னா ஆஸ்பத்திரிக்கு நோய்கள், அந்த நோயோட தாக்கம் அதிகமாக இருக்கும். ஆஸ்பத்திரிக்கு வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டு இருப்பாங்க. அதனால் கடன் நோய் எதிரிலேருந்து வெளியே வரணும்னா நீங்கள் வந்து ஞாயிற்றுக்கிழமை, சரியா? ஞாயிற்றுக்கிழமை ராகு வேலை வரும். அப்போ வந்து சர்வேஸ்வரை வழிபடணும். சர்வேஸ்வரன் ஒருத்தர் இருக்கிறார். அவர் யாருன்னா, அவருக்கு ஒரு கதை இருக்குது. அது பெருமாள் இருக்கார்ல, நரசிம்ம அவதாரம் எடுத்தார். நரசிம்ம அவதாரத்தில் அவர் வந்து அந்த இரணியனை கொண்டுட்டு அவரோட கோபம் அடங்காமல் அப்படியே இருந்தார். அந்த உக்கிரமூர்த்தியாக நரசிம்மமூர்த்தியாக இருந்தார். நரசிம்மனா சிங்கமுகம், மனித உடல், அதான் நரசிம்மம். அப்படி இருந்தவர் வந்து என்ன ஆனார்னா, அவர் அடக்கவே முடியல. அவரை வந்து அவர் கோபத்தை அடக்க அவர் காலி பண்ணதுக்கு தான் உருவாக்குனவர் தான் சர்வேஸ்வரர். சிவபெருமானே அவர் வந்து சர்வேஸ்வரர் உருவத்தில் அவர் வந்து அவர் கோபத்தை அடக்கி அவருக்கு ஒரு நல்வழிப்படுத்தியிருக்கிறாரு அப்படின்னு புராணம் சொல்லுது. சென்னை கோயம்பேடு பக்கத்தில் சர்வேஸ்வரர் கோயில் இருக்குது. அந்த கோயிலுக்கு போகலாம். முடியாதவர்கள் சரபேஸ்வரர் ஃபோட்டோ வாங்கி கூட அவருக்கு வந்து தீபம் ஏற்றலாம். சரியா? இந்த கோயில் வந்து மேக்சிமம் ரேராக தான் இருக்கும், சரபேஸ்வரர் கோயில். ஓகே. ராகு வேலையில் செய்யலாம். சரபேஸ்வரர் கோயில் இல்லைன்னா ராகு வேலையில், ஞாயிற்றுக்கிழமை ராகு வேலையில் நீங்கள் வந்து சிவன் கோயிலுக்கு கூட போகலாம். ஏன்னா அவர் சிவன் அம்சம் தானே, அதனால சிவன் கோயிலுக்கு கூட நீங்கள் போகலாம். ஞாயிற்றுக்கிழமை ராகு வேலை காலண்டரில் பார்த்துக்கோங்க. ஏன்னா ஒவ்வொரு நேரமும் ராகு வேலை மாறும். இருந்தாலும் உங்களுக்காக சொல்கிறேன், பக்கத்தில் காலண்டர் இருக்குது. ஞாயிற்றுக்கிழமை ராகுவேலை எப்போ சார் வருது அப்படின்னு அதையும் கன்னிராசி நேயர்களுக்கு சொல்லிடுவோம். என் கடன் பணி செய்து கிடப்பதே, நான் எதாக இருந்தாலும் சொல்லிடுவேன். ஞாயிற்றுக்கிழமை ராகு வேலை 4 to 6. அடுத்து 7ஆம் இடம் கலஸ்தரஸ்தானம். சரியா? கலஸ்தரம், கூட்டு தொழில், பங்கு சந்தை, நண்பர்கள், சொந்த பந்தம், மனைவி உறவு, தாம்பத்தியம், அறிவுபூர்வமாக இருக்கிறது, புத்திசாலித்தனமாக இருக்கிறது, திருமணம் சீக்கிரம் ஆகிறது, கூட்டாளிகள், சம்பந்தி, இதெல்லாம் வந்து 7ஆம் இடம் தான். உங்களுக்கு 7ஆம் இடம் வந்து குரு தான், மீன ராசி தான். குரு கெட்டு போயிட்டாரு. குரு எப்படி சார் கெட்டு போவார்? குரு வந்து ரிஷபம் துலாமில் இருக்கக்கூடாது. அதுபோக சனி பவன் கூட சேரக்கூடாது, குரு சண்டாலயோகத்தில் இருக்கக்கூடாது, ராகு கூட சேரக்கூடாது, கேது கூட சேர்ந்தாருன்னா பரவாயில்ல, கேலயோகம். இப்படி சில அமைப்பில் குரு சிக்கிட்டாருன்னா உங்களுக்கு வந்து இந்த 7ஆம் இடம் நல்லா இருக்காது. 7ஆம் இடம் நல்லா இருக்கிறவங்க வந்து நல்ல மனைவி அமையாது, நல்ல கணவன் அமையாது, திருமணம் சீக்கிரம் கைகூடாது. திருமணம் கைகூடனாலுமே அந்த வாழ்க்கை நல்லா இருக்காது. ஏன்னா ஒரு மனிதனுக்கு திருமண வாழ்க்கை ரொம்ப முக்கியம். செகண்ட் லைஃப் நல்லா இருக்கணும்னா குரு வலுப்படணும். குரு கெட்டு போயிட்டாருன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா அவல் பாயசம் வைக்கணும். அவல் பாயசம் வச்சு நெய் தீபம் வெற்றி மகாலட்சுமி வணங்கணும். சரியா? இது ரொம்ப முக்கியம். அதுபோக ராமாயணத்தில் சுந்தரகாண்டத்தை படிக்கணும். வெள்ளிக்கிழமை படிக்கணும், இரவு 8 to 9. அவல் பாயசம் வச்சு நெய் தீபம் வெற்றி மகாலட்சுமி வழிபாடு பண்ணணும். சுந்தரகாண்டம் படிக்கணும். இந்த வீடியோ கேட்குறவங்க வந்து கணவன் மனைவி உறவு சரியில்லாதவங்க வந்து மகாலட்சுமி தாயே போட்டின்னு போடுங்க. அதே மாதிரி ஒவ்வொன்றுக்கும் சொல்லிட்டு வந்திருக்கிறேன்.
ராசி சரியில்லாதவங்க வந்து யாரை கும்பிடணும்னு சொல்லியிருக்கிறேன். சரியா? அதுமாதிரி 2ஆம் இடம் சரியில்லாதவங்க சுக்கிர பகவான் அதுக்கு சில வழிபாடு சொல்லியிருக்கிறேன். யாருக்கு எது சரியில்லையோ அந்த தெய்வத்தோட நாமத்தை சொல்லுங்க. சரியா? வீடியோ கேட்கறது முக்கியம் கிடையாது, அந்த டெக்ஸ்ட் பண்ணணும். நம்ம எப்போ வந்து அந்த தெய்வத்தினுடைய நாமத்தையோ அந்த தெய்வத்தோட பேரையோ எழுதுகிறோமோ அப்போ வந்து நமக்கு நல்வழி பிறக்கும். உங்களுக்கு ஒரு வாய்ப்பாக சொல்கிறேன் நான். நம்ம கமெண்ட் பாக்ஸில் அந்த டெக்ஸ்ட்டை போடுங்க. இப்போ கணவன் மனை ஒரு சரியில்லாதவங்க மகாலட்சுமி தாயே போற்றி அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த வைப்ரேஷன் கிடைக்கும், பாசிட்டிவ் வைப்ரேஷன். ஓகே, அடுத்து 8ஆம் இடம். 8ஆம் இடம் ரொம்ப முக்கியம், ஆயில் ஸ்தானம். ஒரு மனிதனுக்கு அனைத்தையும் இருக்குது, ஆயில் இல்லைன்னா என்ன செய்ய முடியும்? 8ஆம் இடத்தை கொடுக்குறவர் செவ்வாய் பகவான் தான். செவ்வாய் கெட்டு போயிருக்கிறாரு, ஏற்கனவே சொல்லிட்டேன். 3ஆம் இடத்துக்குள்ளே தான் 8ஆம் இடத்துக்கும். செவ்வாய் கெட்டு போயிருந்தாருன்னா அந்த அளவுக்கு நல்லா இருக்காது, தேக ஆரோக்கியம் நல்லா இருக்காது, ஒரே நோய் நொடியிலே இருப்பானுங்க, வம்பு வழக்கு பிரச்சனை இருக்கும். சரியா? ஏகப்பட்ட சிக்கலில் மாட்டியிருப்பானுங்க. அடித்தடி கோர்ட்டு கேஸு எல்லாத்துக்கும் போகிறதெல்லாம் 8ஆம் இடம் பாதிக்கப்பட்டவங்க தான். ஸோ இவங்கெல்லாம் எப்படி சார் இருக்கணும் அப்படின்னம்னா, இவங்க வந்து யாரை வழிபடணும்னா, இவங்க வந்து அதாவது 8ஆம் இடம் வந்து நோய் விபத்து கண்டம் அவமானம் வறுமை இப்படியும் கொடுக்கும். 8ஆம் இடம் வளர்த்துருந்துச்சுன்னா 8 6ஆம் இடத்துல மறைஞ்சிருந்தானா விபரீத ராஜயோகம் ஆகும். கெட்டவன் கெட்டிடும் ராஜயோகம். 8 6ஆம் இடத்துல கெட்டு போயிட்டானா அவன் வேற பலன்லாம் கொடுப்பான். சரியா? இப்படி சில இதெல்லாம் இருக்குது. அதுபோல் 6 8 12 தங்களுக்குள்ள மாறி இருந்தாலுமே விபரீத ராஜயோகத்தை கொடுப்பாங்க. ராசிக்கும் சரி லக்கணத்துக்கும் சரி. 6 8 12 இப்போ கன்னி ராசிக்கு வந்து 6 யார்? சனி பகவான். 8 யார்? செவ்வாய். 12 யார்? சூரியன் சனி செவ்வாய் இவங்க தங்களுக்குள்ள வீடு மாற்றி இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, விபரீத ராஜயோகம் நடக்கும். திடீர்னு அந்த தசாப்தத்தில் நடக்கும். இப்போ சிம்மத்தில் சனி பகவான் இருக்கிறாரு, மகரத்தில் சூரியன் இருக்கிறாரு, அதே மாதிரி வந்து செவ்வாயும் வந்து மாறி உட்காந்துருக்கிறார், கும்பத்தில் இருக்கிறார், சனி பகவான் வீட்டில் இருக்கிறார். இப்படி தங்களுக்குள்ள இவங்க மாறி இருந்தான்னு வச்சுக்கோங்களேன், அது திடீர்னு அந்த அதிர்ஷ்டம் கை கொடுக்கும். விபரீத ராஜயோகம். 6 8 12 உடையவர்கள் தங்களுக்குள்ள மாறி இருந்து இப்போ உங்களுக்கு வந்து சனி திசை நடக்குன்னு வச்சுக்கிடுவோம். சனி திசை நடக்குன்னா அந்த சனி திசை சூரிய புத்தி, சனி திசை செவ்வாய் புத்தியில் இந்த யோகம் கை கொடுக்கும். இப்படி தாங்க பலன் வரும். சும்மா அந்த ராசி பலனை கட்டிட்டு மட்டும் போகிறதெல்லாம் கிடையாது. லக்கண ரீதியாக சில கிரக அமைப்பு அதுக்கேற்ற தசா புத்தி அமைப்பு வரும்போது தான் பலன்கள் கிடைக்கும், நல்ல பலன்கள் கிடைக்கும். ஓகே, இப்போ வந்து 8ஆம் இடம் கெட்டு போயிருக்கு சார் அப்படின்னா அவங்க என்ன சார் பண்ணணும் அப்படின்னம்னா, அவங்க வந்து சிவப்பு துணி இருக்குது பார்த்தீங்களா, என்னைக்கு செய்யணும்னா அஷ்டமி தேதி அன்னைக்கு. சரியா? அது வந்து வளர்பிறையாக இருந்தாலும் சரி, தேய்பிறையாக இருந்தாலும் சரி, அஷ்டமி தேதி அன்னைக்கு சிவப்பு துணியில் நல்லெண்ணெயை போடணும். சரியா? சிவப்பு துணியில் திரியாக்கி அதில் வந்து நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் எத்தணும். பைரவரை வழிபாடு பண்ணணும், காலபைரவரை வழிபாடு பண்ணலாம், சிவன் கோயிலில் போய் வழக்கு போடலாம். ஒன்றும் செய்ய வேண்டாம், சிவன் கோயிலுக்கு போங்க, காலபைரவர் இருப்பார். அவருக்கு வந்து அஷ்டமி அன்னைக்கு, தேய்பிறை அஷ்டமி ரொம்ப முக்கியம். தேய்பிறை அஷ்டமி அன்னைக்கு காலபைரவருக்கு வழக்கு போடுங்க. அகல் வழக்கில் சிவப்பு திரியை போடுங்க. சிவப்பு திரி கிடைக்காது, அதனால் துணியவே நம்ம திரியாக போட்டுக்கிட்டு நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆயில் தீர்க்கம் இருக்கும். கன்னிராசியில் ஆயில் தீர்க்கம் இருக்கும். வம்பு வழக்கு பிரச்சனை கோர்ட்டு கேஸு எது இருந்தாலுமே சால்வ் ஆகும். இதெல்லாம் செஞ்சுட்டிங்கன்னா அடுத்த லெவலுக்கு ரீச் ஆவீங்க. சரியா? அடுத்த லெவலுக்கு ரீச் ஆகணும்னா யாருக்கு எந்தெந்த இடத்துல வீக் இருக்கோ அந்த வீக்குக்கு உண்டான பரிகாரத்தை தான் சொல்லிட்டு இருக்கிறேன். சரியா? அதை செஞ்சுருங்க. அடுத்து வந்து பாக்கியஸ்தானம் 9ஆம் இடம். 9ஆம் இடங்கிறது வந்து மகாலட்சுமி ஸ்தானம். சுக்கிரன் 9ஆம் இடம் வளர்த்துச்சுன்னா கன்னிராசி நேரில் கையில் பிடிக்க முடியாது, ரொம்ப சிறப்பாக இருப்பீங்க. 2ஆம் இடம் 9ஆம் இடம் வளர்க்கணுங்க. தன குடும்ப வாக்குஸ்தானம் பாக்கியஸ்தானம். பாக்கியஸ்தானங்கிறது ரொம்ப முக்கியம். ஒருத்தவங்க பிறந்தவங்கன்னா உங்கள் மதம் பரம்பரை வம்சம் குலம் கோத்திரம் இதெல்லாம் வந்து 9ஆம் இடம் தான் சொல்லுது. அதுபோக வந்து பெற்றவர்களுக்கு நீங்கள் உதவி பண்ணுவீங்களா, தாய் தப்போட அன்பு கிடைக்குமா, தாப்பனோட அன்பு கிடைக்குமா, அதிர்ஷ்டம், கை நிறைய பணம், தானம் தர்மம், இது மாதிரி இடத்துக்கெல்லாம் வந்து 9ஆம் இடம் தான். அதுபோல் நீ செய்கிற புண்ணிய காரியங்கள், கோயில் குளத்துக்கு போகிறது, கும்பாபிஷேகத்தை கலந்துக்கிறது, ஆலய பயணி செய்கிறது, இதெல்லாம் வந்து 9ஆம் இடம் தான். சுக்கிரன் வளர்த்தவங்களுக்கு தான். அது மாதிரி விசுவாசான வேலைக்காரர்கள், உங்களுக்காக உயிரை கொடுக்குறவங்க, நீங்கள் ஒரு கட்சி தலைவராக இருந்தீங்கன்னா கட்சிக்காரன் உங்களுக்காக உயிரை கொடுப்பான். அப்படிப்பட்ட அமைப்பு வரணும்னா 9ஆம் இடம் தான் இருக்கணும். பெரியவர்களோட ஆசி, ஸ்தலயாஸ்திரை, சந்தவெளி சொத்து, பங்காளி பிரச்சனைகள் எல்லாம் தீரணும்னா 9ஆம் இடம் வலுப்பாக இருக்கணும். 9ஆம் இடம் வீக்காக இருக்குது. 9ஆம் இடத்துல பாவகிரகங்கள் இருக்குது. சனி ராகு கேது செவ்வாய் இருக்கிறாங்க. சுக்கிரன் கெட்டு போயிட்டாரு. சுக்கிரன் கடக சிம்மத்து விருச்சிகத்தில் இருக்கிறாரு. சுக்கிரன் கெட்டு போயிட்டாருன்னா சீன் ஆகிப்போச்சு, சீன் முடிஞ்சு போச்சு. அப்போ என்ன சார் செய்யலாம் அப்படின்னா, இவங்க வந்து என்ன செய்யலாம்னா, இவங்க வந்து என்ன செய்யணும்னா சுக்கிரன் வளர்க்க 9ஆம் இடம் வளர்க்க இவங்க வந்து அமாவாசை தீதியில் பெரியவர்களை வழிபடணும், முன்னோர்களை வழிபடணும். அமாவாசை தீதி அன்னைக்கு சிவன் கோயிலில் போய் சிவபெருமானை கும்பிட்டு சிவசக்தி வழக்கு போட்டு வரணும். சரியா? ஏன்னா 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம், பிதிர்ஸ்தானம். சரியா? பிதிர்ஸ்தானம் கெட்டு போனாலும் சரி, சுக்கிரன் கெட்டு போனாலும் சரி, சூரியனும் சேர்த்துக்கலாம். ஏன்னா சூரியனும் பிதிர்காரகன். ஸோ ஜோதிடத்தில் இன்றைக்குமே ஒன்றை விட்டு ஒன்று பேச முடியாது, காம்பினேஷன் ஆயிரும். ஜோதிடம்னாலே காம்பினேஷன் தான், கூட்டு பலன்கள் தான். சரியா? தனியாக நின்று ஜெயிக்கவே முடியாது. ஜோதிடத்தில் பலன் சொல்லும்போது தனியாக நின்று பலனை சொல்ல முடியாது. எந்த ஒரு ஜோதிடரும் சொல்ல முடியாது. ஒரு கட்டத்தை வச்சுட்டு ஒரு ராசியை வச்சு சொல்ல முடியாது, ஒரு கிரகத்தை வச்சு சொல்ல முடியாது. 12 கட்டங்கள், 12 ஆதிபத்தியங்கள், 9 கிரகங்கள், 9 கிரகங்களுடைய காரகத்துவங்கள், ஆதிபத்திய விசேஷங்கள் எல்லாம் மிக்ஸ் பண்ணி கோச்சாரத்தோடு சேர்த்து தான் சொல்ல முடியும். சரியா? ஓகே. அதனால் இந்த 9ஆம் இடம் பாதிக்கப்பட்டவர்கள், சில பிரச்சனையில் இருக்கிறவங்க, நான் என்னென்ன விஷயம் சொன்னீங்களோ அதில் பிரச்சனையாக இருக்கிறவங்களாம் அமாவாசை திதி அன்னைக்கு
சிவசக்தியை வழிபாடு பண்ணி விளக்கு போட்டிங்கன்னா சிறப்பாக இருக்கும். அடுத்து 10ஆம் இடம் கர்மஸ்தானம், காரியம். 10ஆம் இடங்கிறது வந்து ரொம்ப முக்கியங்க. 10ஆம் இடம் தான் செய்யும் தொழிலில் இருக்கிற ஒருத்தருக்கு ஆர்வம், தொழில் சம்மந்தப்பட்ட நுணுக்கங்கள், நுட்பம், அதில் உள்ள அறிவு, வளர்ச்சி, சொந்த தொழில், அதில் உள்ள வளர்ச்சி, தளர்ச்சி, அது உள்ள அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள், நிர்வாகத்திறன், அதிகாரம், ஆளுமை, அரசியல் செல்வாக்கு, தொழில் ஆதாயம், இப்படி நிறைய சொல்லிட்டு போகலாம். சரியா? சிந்தனை திறன், முன்னேற்றம், கோயில் குளத்து வழிபாடு, கர்மம், நீ செய்கிற வினைகள், பாவங்கள், புண்ணியங்கள் எல்லாமே 10ஆம் இடம் தான். ஸோ 10ஆம் இடம் நல்லபடியாக இருக்கணும். கர்மஸ்தானம். 10ஆம் இடம் வந்து மிதுனம் வரும் உங்களுக்கு. சரியா? மிதுனம் வரும். 10ஆம் இடம் புதன் வருவார். புதன் கெட்டு போயிட்டார்னா இதெல்லாம் பிரச்சனையாக இருக்கும். புதன் உங்கள் ராசிநாதனும் கூட. சரியா? அதனால் புதன் கெட்டு போகாமல் இருக்கணும். புதன் விருச்சிகம், மேஷம், கடகத்தில் இருக்கக்கூடாது. அதுபோக புதன் ராகு கூட சேரக்கூடாது, சனி கூட சேரக்கூடாது, செவ்வாய் கூட சேரக்கூடாது. குறிப்பாக செவ்வாய் சாரை வாங்கக்கூடாது. இப்படி புதன் இருந்தார்னா நல்லா செய்வார். அப்படி சம்மந்தப்பட்டிருந்தாருன்னா புதன் கெட்டு போயிட்டாருன்னு அர்த்தம். புதன் கெட்டு போயிட்டாரு, 10ஆம் இடமும் கெட்டு போச்சு. இவங்களாம் என்ன செய்யணும்னா பௌர்ணமி திதி அன்னைக்கு சத்தியநாராயணர் வழிபாடு பண்ணணும். பெருமாளை கும்பிடணும். சரியா? சத்தியநாராயணர் கோயில் எங்கே இருக்குலாம் சொல்ல முடியாது. பெருமாள் கோயிலுக்கே போகலாம். சரியா? லட்சுமியோடு இருக்கிற லட்சுமி நாராயணர் கும்பிட்டா போதும். பௌர்ணமி அன்னைக்கு பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு தாயாருக்கு வந்து செந்தாமரையை கொடுத்துட்டு பெருமாளுக்கு துளசியை போட்டு கும்பிட்டு வந்தீங்கன்னா இந்த பிரச்சனைக்கு தீர்வாகும். தொழிலில் முடக்கம், தொழில் சரியில்லை, தொழில் ஏகப்பட்ட சிக்கல் அப்படின்னு சொல்கிறவங்க இந்த வேலையை செய்யலாம். சரியா? அதுபோக 10ஆம் இடம் பாதிக்கப்பட்டவங்க, ஜனன ஜாதகத்தில் புதன் பாதிக்கப்பட்டவங்க இந்த காரியத்தை செஞ்சீங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். இதெல்லாம் வந்து செய்ய வந்து ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். சரியா? இப்போ வந்து நான் சொன்னதில் வந்து எல்லாத்துக்கும் அந்த பிரச்சனை இருக்காது. சில பேருக்கு சில விஷயத்தில் பிரச்சனை இருக்கும். அவங்க வந்து அந்த பரிகார வழிபாடு பண்ணிங்கன்னா கூடுதல் சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அடுத்து வந்து 11ஆம் இடம் லாபஸ்தானம். லாபம் வந்து ஒரு மனிதனுக்கு இருக்கணுங்க. சரியா? லக்கணத்துக்கு 11ஆம் இடமோ ராசிக்கு 11ஆம் இடம் நல்ல நிலைமையில் இருந்தால் தான் தன பிராப்தி, சொத்து பத்து சேருதல், எதிர்பாராத அசுர வளர்ச்சி, திடீர் யோகம், உழைப்பில்லாத செல்வம். அதாவது இவங்க வந்து 11ஆம் இடத்தவங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட மாட்டாங்க, மெனக்கிட மாட்டாங்க. ஆனால் காசு பணம் வந்துக்கிட்டே இருக்கும். இவங்களாம் வட்டி கொடுத்துவாங்க. அவங்க வட்டி குட்டி போடும், குட்டி வட்டி போடும், இப்படி மாறி மாறி பணம் வந்துக்கிட்டே இருக்கும். எங்கேயோ உட்காந்துருப்பாங்க. சரியா? அசாமல் பணம் வர இருந்துக்கிட்டே இருக்கும். அதான் சொல்லுவாங்க உழைப்பில்லாத செல்வம், உயில் சொத்து. மற்றவங்க வந்து இவங்க பேரில் உயில் சொத்து எழுதி வச்சுட்டு போயிடுவாங்க. பினாமி பணம் வரும், சொத்து பகைகள் வரும், லாபம் இருக்கும். இதெல்லாம் வந்து 11ஆம் இடம் வளர்க்கணும். 11ஆம் இடம்னா சந்திரன் வளர்க்கணும். சந்திரன் உங்கள் ராசியில் வளர்ப்புறை சந்திரனாக இருக்கணும். சூரியனுக்கு 90 டிகிரி தாண்டி இருக்கணும். சரியா? சூரிய கேந்திரத்தில் இருக்கணும். இப்படி நிறைய டாபிக் இருக்குது. சூரியனை பற்றி சொல்லலாம். அப்படின்னா நீங்கள் எந்த மாதத்தில் பிறந்திருக்கணும்? மார்கழி, பங்குனி, ஆணி இந்த மாதத்தில் பிறந்தீங்கன்னா சந்திரன் வலுவாக இருக்காருன்னு அர்த்தம். அப்படிப்பட்டவர் வந்து நல்ல நிலைமையில் இருந்தார்னா இதெல்லாம் கிடைக்கும். நல்ல நிலைமையில் இல்லை சார் அப்படின்னா கொஞ்சம் பிரச்சனை ஆகும். சரியா? அதுபோக வந்து 11ஆம் இடம் வந்து இன்னும் சில விஷயத்தையும் குறிக்கும். சித்தப்பாவை குறிக்கும். அப்பன் கூட பிறந்த தம்பி, மூத்த சகோதரன், இளைய மனைவி, சில பேருக்கு இருதாரம் இருக்கும். அவங்களுக்கும் வந்து 11ஆம் இடம் தான் குடிக்கும். அவங்க விஷயத்தில் சில நல்ல அணுகுமுறை இருக்கணும்னா இந்த 11ஆம் இடம் வளர்க்கணும். 11 கூடியவன் கெட்டு போயிட்டான். சந்திரன் கெட்டு போயிட்டார். அமாவாசை சந்திரன் சனி பார்வையில் இருக்கிறாரு. சனி கூட சேர்ந்துட்டாரு, ராகு கூட சேர்ந்துட்டாரு, கெட்டு போயிட்டாரு. சந்திரன் வந்து நல்ல நிலைமையில் இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன செய்யணும்னா அதுக்கு வேண்டிய சில காரியத்தை பண்ணணும். அது என்ன காரியம் சார் அப்படின்னு பார்த்தோம்னா நீங்கள் வந்து தேவார பாடலை கேட்கணும். தேவாரம், திருவாசகம் இந்த பாடலெல்லாம் கேட்டிங்கன்னா நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சரியா? இதெல்லாம் மிகச்சிறப்பாக இருக்கும். இந்த பாடலில் கேட்கணும். சிவன் கோயிலுக்கு போனீங்கன்னா போடுவாங்க, அங்கே கேட்கலாம். இல்லைனா அந்த புத்தகத்தை வாங்கி நீங்கள் திங்கக்கிழமை படிக்கணும். திங்கக்கிழமை இரவு 8 to 9 வீட்டில் தேவாரம், திருவாசத்தை படிச்சிங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. 11ஆம் இடம் வலுப்பெறும். அதுபோக 11ஆம் இடம் வலுப்பட்ட நல்லா இருக்குங்க. தொழில், வேலைவாய்ப்பு, வட்டி கொடுத்து வாங்குறது, ஷேர் மார்க்கெட்டு, கட்டிடம் கட்டி விற்கிறது, புரோக்கர் வேலை, கமிஷன், ஏஜென்சி எல்லாமே நல்லா இருக்கும். ஸோ 11ஆம் இடம் வளர்த்துச்சுன்னா ஒரு மனுஷன் வாழ்க்கையில் பெரிய லெவலுக்கு ரீச் ஆயிடுவான். ஏன்னா அது லாபஸ்தானம். அடுத்து வந்து விரயஸ்தானம் 12ஆம் இடம். சூரியன் தான் உங்களுக்கு 12 கூடையவன் வருவார். டெய்லி சூரிய நமஸ்காரம் பண்ணணும். சூரியன் கெட்டு போயிட்டாருன்னா செலவு இருக்கும். ஓட்டையாண்டியாக இருப்பான், ஓட்டக்கையாக இருப்பான். சரியா? சூரியன் கெட்டு போயிடுவார். சூரிய மகரத்தில் இருப்பார். சரியா? இல்லைன்னா 8-12 இருப்பார். சனி வீட்டில் இருப்பார். சனி பவன் சாரம் வாங்கியிருப்பார். இல்லைனா ராகு கூட சேர்ந்துருப்பார். கேது கூட சேர்ந்து கிரகணத்தில் இருப்பார். செவ்வாய் கூட சேர்ந்து உஷ்ணமாக இருப்பார். சூரியன் செவ்வாய் சேரவே கூடாது. சூரியன் செவ்வாய் சேர்ந்தால் ஆள் நம்பிக்கைக்கு உரிவானாக இருப்பாங்க. ஆனால் அவங்க வந்து அந்த அளவுக்கு எதையுமே வந்து கண்டினியூ பண்ண முடியாது. கட்டேல்மெண்ட் இருக்கும். அவங்க வேலை பார்க்குற தொழிலில் வந்து சில தடங்கல்கள் விடுபட்டு போகிறதெல்லாம் இருக்கும். அதனால் சூரியன் நல்ல நிலைமை இருந்தால் தான் உங்களுக்கு வந்து வெளிநாட்டு வேலை, தொழிலில் ஒரு ஏற்றம், அடுத்த பிறவியை பற்றி பேசுகிறது, மறுபிறவி, முக்தி, மோட்சம், அயன சயன போகம் இதெல்லாம் வந்து சரியப்படும். அதுக்கு என்ன செய்யணும்னா சூரிய நமஸ்காரம் பண்ணணும். இல்லைன்னா என்ன சார் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா நீங்கள் வந்து சனிக்கிழமை தோறும் காலபைரவர் வழிபாடு பண்ணணும். சரியா? சனிக்கிழமை தோறும் காலபைரவர் வழிபாடு பண்ணணும். நீங்கள் சமைத்த சாப்பாடு அதை வந்து பறவைகளுக்கு கொடுக்கணும். வீட்டில் சமையல் பண்ணிங்கன்னா ஒரு கைப்பிடி எடுத்து சனிக்கிழமை நீங்கள் வந்து மதியம் சனி உரையில் 1 to 2 பறவைகளுக்கு சாப்பாடு வைக்கணும். சரியா? நீங்கள் செஞ்சாலும் சரி, வீட்டுக்காரம்மா செஞ்சாலும் சரி, இதெல்லாம் செஞ்சிட்டிங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அதுபோக 12ஆம் இடம் கெட்டு போச்சுன்னா வரவுக்கு மீறி செலவு இருக்கும், வீண் செலவு இருக்கும், வம்பு வழக்கு விரோதங்கள் இருக்கும்.
அடிக்கடி மருத்துவ செலவு இருக்கும். சரியா? குறிப்பாக மூட்டு வலி, கைவலி, கால்வலி, கண் சிகிச்சை இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் 12ஆம் இடம் கெட்டுப்போனவர்கள், சூரியன் கெட்டுப்போனவர்கள்லாம் இந்த காரியத்தை கண்டிப்பாக செய்யணும். கன்னிராசிக்கு ஒரு சுற்று வந்திருக்கிறேன். ராசியிலிருந்து 12 வீட்டுக்கும் சொல்லியிருக்கிறேன். 12 வீட்டு கிரகங்களும் சரி, 12 வீட்டு ஆதிபத்திய விஷயத்திலும் சரி, என்னென்ன ப்ளஸ்ஸு என்னென்ன மைனஸ் இதெல்லாம் சொல்லியிருக்கிறேன். அந்த கிரகம் கெட்டு போச்சுன்னா என்ன வழிபாடுன்னு சொல்லியிருக்கிறேன். அது வழிபாடாகவும் எடுத்துக்கலாம், பரிகாரமும் செய்யலாம், பரிகாரமாகவும் எடுத்துக்கலாம். நான் சொன்னதெல்லாம் சிம்பிளாக தான் சொல்லியிருக்கிறேன். இதுக்காக நீங்கள் ஒரு ஆளை பார்த்து, புரோக்கரை பார்த்து, ஐயரை பார்த்து, அவருக்கு பொருளை வாங்கி கொடுத்து, யாகம் வளர்த்து, ஹோமம் வளர்த்து செய்யணும்னு அவசியம் இல்லை. சின்ன சின்ன விஷயங்களில் தான் பெரிய பெரிய வெற்றிகள் இருக்குது. சரியா? சின்ன சின்ன விஷயத்தில் தான் பெரிய பெரிய சந்தோஷங்கள் இருக்குது. அதை சிறப்பாக செய்யுங்க, நல்வழிப்படுவீர்கள். சரியா? சரியா நேரில் இப்படி ஒன்று செஞ்சுட்டு போனால் தான் நமக்கு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. இது மன தளராமல் செய்யணும். இதுக்கு தசாபுத்தியும் ஒத்து வரணும். தசாபுத்தியும் ஒத்து வரணும், கோச்சாரமும் ஒத்து வரணும். இப்போ தசாபுத்தி உங்களுக்கு இப்போ நீங்கள் கன்னி ராசியில் மேச லக்கணத்தில் பிறந்திருக்கிறீங்க. மேச லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு குரு திசை ஓரளவு நல்லாயிருக்கும். சரியா? ராசிக்கு 4 கூடியவன், லக்கணத்துக்கு 9 12 கூடியவன் நல்லாயிருக்கும். அடுத்து இப்படி ஒவ்வொரு லக்கணத்துக்கும் ஒன்று சொல்லிட்டு போகலாம். அதை பற்றி வேணால் அடுத்த வீடியோவில் போடுறேன். ஏன்னா நிறைய போட்டோம்னா யாரும் பார்க்க மாட்டாங்க. வீடியோவில் எடுத்து பார்த்துட்டு ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவாங்க. அதனால தசாபுத்தி நல்ல நிலைமையில் இருக்கணும். அடுத்து கோச்சாரம் நல்லா இருக்கணும். இப்போ கோச்சாரத்தை எடுத்து நல்லா தான் இருக்குது. கோச்சாரத்தில் ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் சனி பகவான் 7ஆம் இடத்துக்கு போகிறாரு. 7ஆம் இடத்துக்கு போய் அடுத்து 8ஆம் இடத்துக்கு போகிறாரு. அதனால் அடுத்து வருகின்ற 5 வருஷம் 2025 2030 ஜூன் வரைக்கும் ஒரு குருஷியலாக தான் இருக்குது. இந்த காலகட்டத்தில் இந்த இதை செஞ்சீங்கன்னா சிறப்பாக இருப்பீங்க. நான் நேரம் பார்த்து தான் சொல்லியிருக்கேன், வீடியோ போட்டிருக்கிறேன். சரியா? ஏன்னா அடுத்து வருகின்ற 5 வருஷம் சனி பகவானோட ஆளுமையில் இருக்கிறீங்க. இந்த காலகட்டத்தில் நிறைய பிரச்சனைக்கு ஆளாவீங்க. இந்த நேரத்தில் எந்தெந்த விஷயத்தில் உங்களுக்கு வீக்காக இருக்கோ அதுக்கு சம்மந்தப்பட்ட வழிபாடையோ பரிகாரம் பண்ணிட்டீங்கன்னா நல்வழிப்படுவீர்கள். வாழ்த்துக்கள். எல்லாம் வல்ல இறைவன் கன்னிராசினியர்களுக்கு சில சௌபாகியத்தும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார். உத்திரம் அஸ்தம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அனைத்து வளங்கள் நலங்களை பெற்று தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காலுடன் நீடோடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே.